பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். டாக்டர் வீரபாபு ஹாஸ்பிட்டல், மணப்பாக்கம், சென்னை. மஞ்சள் காமாலைக்கான சிறப்பு சிகிச்சை. கால் 9840278009. ஸ்ரீபோகரின் சுகாலியா ரோமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், சொரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ், சொரியாசிஸ் முழுமையாக குணமாகிறது. தொடர்புக்கு 9994724123. இன்றைக்கு முதல் இடத்துல இருக்கிறது இந்த மது குடிப்பழக்கம். இந்த குடிப்பழக்கம், ஆல்கஹால், இதனால பாதிக்கப்படாத உடலின் பகுதியே இல்லை. ஆனால் எல்லா உறுப்புகளும் பாதிப்புக்கு ஆளானாலும் இந்த நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுற மாதிரி வேற எந்த உறுப்புகளுக்கு இவ்வளோ சேதம் வருமா? அஃப்கோர்ஸ் லிவர் கெட்டு போனால் அவ்வளோதான். அதனால் ஹார்ட்டு கூட வீக்காகி இதாகிடுது, கண்ணு கெட்டு போகுது. பலவிதமான பிரச்சனைகளுக்கு நாம் ஆளாகும்போது இந்த நரம்பு மண்டலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உடலில் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற எல்லா பகுதியுமே பாதிப்புக்குள்ளாகிறத நம்ம பார்க்கணும். காரணம் இல்லாததுனாலேயோ காரணத்தோடையோ சில சமயம் இந்த ஃபிட்ஸ் வருது, நரம்பு அதிர்ச்சியாகி வலிப்பு நோய்க்கு காரணமாகறாங்க. ஸ்பைனல் கார்ட்லேருந்து வரக்கூடிய அந்த நர்வ்ஸ் இந்த ஆல்கஹால்னால் பாதிக்கப்படும். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் ராஜேந்திரன் பேசுகிறேன். சென்ற முறை இந்த நரம்பு மண்டலத்தை பற்றி ஒரு முன்னுரை பற்றி நம்ம பார்த்தோம். அதை பற்றி ஒரு பேசிக்காக நரம்பு மண்டலம்னா என்ன, அதனுடைய பகுதிகள் என்னென்ன, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம். இது நிறைய காரணங்கள்னால இந்த நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுறதையும் பார்த்தோம். இன்றைய காலகட்டத்தில் இந்த நரம்பு மண்டலம், அது மத்திய நரம்பு மண்டலமாக இருக்கட்டும், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், இல்லை கிளை பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், இந்த 3 விதமான பகுதிகளையும் ஒரு சேர பாதிப்பதில் இன்றைக்கு முதலிடம் வகிப்பது நம்முடைய வாழ்க்கை முறை. வாழ்க்கை முறை கூட இதுக்கு காரணமாக இருக்குமா? ஆமாம். நாம் என்ன செய்கிறோம், என்ன பழக்க வழக்கங்களை நாம் கை கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கு முதல் இடத்துல இருக்கிறது இந்த மது குடிப்பழக்கம். இந்த குடிப்பழக்கம், ஆல்கஹால், இதனால் பாதிக்கப்படாத உடலின் பகுதியே இல்லை. மனதளவில் கூட நான் சொல்கிறேன். ஆனால் எல்லா உறுப்புகளும் பாதிப்புக்கு ஆளானாலும் இந்த நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுற மாதிரி வேறு எந்த உறுப்புகளுக்கு இவ்வளோ சேதம் வருமா? அஃப்கோர்ஸ் லிவர் கெட்டு போனால் அவ்வளோதான். அதனால் ஹார்ட்டு கூட வீக்காகி இதாகிடுது, கண்ணு கெட்டு போகுது. பலவிதமான பிரச்சனைகளுக்கு நாம் ஆளாகும்போது இந்த நரம்பு மண்டலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உடலில் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற எல்லா பகுதியுமே பாதிப்புக்குள்ளாகிறத நம்ம பார்க்கணும். அப்படி என்ன இந்த ஆல்கஹால் கெடுதல் செய்கிறது என்று நாம் பார்க்கும்போது முதலாவது அந்த மென்டல் ஸ்டேட்டஸ், அவருடைய அந்த மனநிலைமை, இது முதல்ல பாதிக்கப்படுது. ஒருத்தங்கிட்ட போய் நான் அவன்கிட்ட என்னன்னு நான் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு ஒரு நியாயம் விசாரிக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட அந்த நபர் முதல்ல செய்கிறது போய் ஒரு பெக்கு போட்டுக்கிறார். அது போட்ட உடனேயே அந்த மனிதனுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு நல்லது கெட்டது செய்யலாமா வேண்டாமா அப்படின்ட்டு ஒரு ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அந்த எண்ணத்தை இந்த குடி பழக்கத்தில் இருக்கிறவருக்கு வெகுவாக அது குறைந்து விடுகிறது. எனவே தான் அவன் தைரியமாக போய் சண்டை போடுறாரு, தைரியமாக போய் அவங்கள அடிக்கிறாரு. அந்த ஒரு மனக்கட்டுப்பாடு இல்லாமல் போவதற்கு முதலாவது அவங்க எடுக்கிற ஆயுதம் இந்த குடிப்பழக்கம். நீங்கள் இது எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு புறம் இருக்க, இந்த ஆல்கஹாலுக்கு அடிமையாகும்போது, ஆல்கஹால் டிபெண்ட் ஒரு முடிவு பண்ணி சரி இனிமேல் ஆல்கஹால் நான் குடிப்பதில்லை அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரும்போது அந்த உடல் அதுக்கு ஒத்துழைக்கிறது இல்லை. உடனே கை காலெல்லாம் நடுங்குது, ஃபிட்ஸ் கூட வந்துடுது. சில சமயங்களில் அது இல்லாமல் அவரால் எந்த வேலையும் செய்ய முடியாமல் போகுது. இதனால் ஒரு சாதாரணமாக ஒரு பேலன்ஸ்டு லைஃப்பை வாழ முடியாமல் இன்றைக்கி எத்தனையோ மக்கள், முக்கியமாக இளைஞர்கள், குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கிறதுக்கு இந்த ஒரு குடிப்பழக்கம் காரணமாக இருக்கிறது. ஸோ குடும்பத்தில் நிம்மதி இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, ஒருத்தர் நம்பிக்கிறது இல்லை, சந்தேக குணம் வர்றது, இது எல்லாமே
அந்த நபர் குடிப்பழக்கத்துக்கு ஆளாகும்போது நடைபெறுவதை நாம் அன்றாட வாழ்க்கையில் நம்ம சந்திச்சுட்டு வரோம். சில சமயங்களில் குடி போதையினால் இருக்கிறவங்க எந்த செயலையும் நிறைவேற்றுவதற்கு தன்னை தயார் பண்ணி கொள்கிறாங்க. ஸோ இன்க்ளூடிங் ஒரு தற்கொலை முயற்சி கூட சொல்லலாம். ஸோ குடிப்பழக்கம்ன்றது தனிப்பட்ட வாழ்க்கை மட்டுமல்ல, சமுதாய கேடாகவே இருக்கிறதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தான் ஆகணும். மூளையினுடைய பின் மூளை சொல்கிறோம் இல்லையா, சிறு மூளை, செரிபெல்லம், இதுதான் முதல்ல பாதிக்கப்படுது. என்னப்பா குடிகார மாதிரி நடந்துட்டு வரியே அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவன் நடையில் ஒரு தள்ளாட்டம், ஸோ நேர்கோட்டில் அவரால் நடக்க முடியல, தள்ளாடி நடக்கிறாரு. அப்படின்னு வரும்போது ஒரு நிதானம் இல்லாமல், கண்ட்ரோல் இல்லாமல், ஸ்டெபிலைஸ் பண்ணி நடக்க முடியாத ஒரு நிலைமைக்கு ஆளாகிறாரு. அதற்கு காரணம் இந்த செரிபெல்லம் அப்படின்ற அந்த சிறுமூளையினுடைய பாதிப்பில் இப்படி ஆகுது. இதனால் என்ன ஆகுதுன்னா, ஒரு சடனாக அவரால் ஒரு சுச்சுவேஷனை கையாள முடியறதில்லை. அதனால் தவறி போய் கீழே விழுறது, அடிபடுறது. அந்த சிறுமூளை பாதிக்கப்படும் போது இந்த மாதிரி ஒரு கோஆர்டினேஷன், அதாவது இப்போ நம்ம ஒரு கையை எடுத்து அழகாக பண்ணணும்னா முடியாதவரால் அது கை ஆட்டம் வருது, நடை தள்ளாடுகிறது, ஒரு நேர்கோட்டில் நடக்க முடியல, பேச முடியல, குளறி பேசுகிறோம். அதற்கு மேலே இந்த செரிபிரம்ன்றது அந்த பெருமூளை, அதில் பாதிப்பு ஏற்படும் போது ஒரு ஞாபக சக்தி குறையுது, ஒரு ரேஷனலைசேஷன் குறைஞ்சி போகுது, இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்றது தெரிஞ்சு போகுது. சில பேர் பார்க்கும்போது குடிச்சிட்டு ஒரு துணியெல்லாம் இல்லாமல் கூட ரோட்டில் நடந்து போகிறாங்க குடிபோதையில். அதுக்கு காரணம் அவங்களுடைய அந்த மானத்தை காக்கக்கூடிய அந்த தெளிவு அவங்க மனசில் இல்லை. காரணம் இல்லாததுனாலேயோ காரணத்தோடையோ சில சமயம் இந்த ஃபிட்ஸ் வருது, நரம்பு அதிர்ச்சியாகி வலிப்பு நோய்க்கு காரணமாகறாங்க. ஸோ இதெல்லாமே இந்த செரிபிரல் இன்வால்மெண்ட்டில் வருது. கண் பார்வை போகுது. நிறைய சமயங்களில் நாம் பார்க்குறோம் மெத்தனால் பாய்சனிங் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் கண் பார்வை இழந்து காலம் பூரா கண் தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ ஹியூஜ் ட்ராஜடின்னு சொல்கிறோம். நம்ம விழுப்புரத்தில் ஒரு நாள், அம்பத்தூரில் ஒரு கட்டத்திலலாம் எங்களுடைய ஆரம்ப பணிக்காலத்தில் நாங்கள் பார்த்துருக்குறோம். சிறுநீரகம் வெகுவாக தன் செயலிழந்து போகிறதையும் பார்க்குறோம். லங்ஸ் வேகமாக பாதிக்கப்படுறதை பார்க்குறோம். ஹார்ட்டு வீக் ஆகிறத பார்க்குறோம். அப்படி பண்ணும்போது கூட இந்த நரம்பு மண்டலம் தான் இது எல்லாத்தையுமே அது தூண்டிவிடும். அதனால் இந்த நரம்பு மண்டலத்தில் எல்லா பகுதியிலுமே அது பாதிக்கப்படுது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படியே பார்த்திங்கன்னா கண்டபடி அவங்களுக்கு வேர்க்கும். அவங்களுடைய அந்த பால் உணர்வுகளில் சில வித்தியாசங்கள், நிறைய வித்தியாசங்களை நாங்கள் பார்க்குறோம். ஸோ சில பேர்த்துக்கு அது இன்க்ரீசஸ் தி டிசையர் பட் டேக்ஸ் அவே தி பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இன்றைக்கி பாரு நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் போதையில் மயங்கி தான் கிடக்கிறத பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இட் இன்க்ரீசஸ் தி டிசையர் பட் டேக்ஸ் அவே தி பெர்ஃபார்மன்ஸ். இது ஒரு பக்கம், கண் பார்வை ஒரு பக்கம். ஸோ மூளை மழுங்கி போகிறது ஒரு பக்கம், டிமென்ஷியா வர்றது ஒரு பக்கம். எல்லாமே ஒரு வேகமாக பிரெயின் மழுங்கி போகிற நிலைமைக்கு ஆளாகிறதுல இந்த ஆல்கஹால் முதலிடம் வகிக்கிறது. அப்புறம் இந்த பெரிஃபெரல் நர்வ் எடுத்திங்கன்னா பெரிஃபெரல் நியூரோபதி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால் இந்த ஸ்பைனல் கார்ட்லேருந்து வரக்கூடிய அந்த நர்வ்ஸ் இந்த ஆல்கஹால்னால் பாதிக்கப்படும் போது கை கால் உணர்ச்சிகள் ரொம்ப கம்மியாகி கடைசியில் தொடு உணர்ச்சி கூட குறைந்து அவங்க நைட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது தன் அறியாமல் அந்த இடத்துல பெருச்சாளி கூட கடிக்கிறத பார்க்குறோம், பூனை கடிக்கிறத பார்க்குறோம். ஸோ அவங்களுக்கே தெரியாது. காலையில் எழுந்துச்சி பார்த்தாங்கன்னா அந்த இடம் பூரா இரத்தக்கரையாக இருக்கும். அப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சிவியராக நியூரோபதி வரும். ஸோ இந்த நியூரோபதி இருக்கும்போது இரத்த ஓட்டம் எப்படி இருக்கிறதுன்றதை நம்ம பார்த்துக்கணும். ஸோ வாழ்க்கையில் நம்ம எதை விடணுமோ விடலையோ தயவுசெய்து இந்த ஆல்கஹால் பழக்கத்தை எப்படியாவது நம்ம சமுதாயத்திலேருந்து விலக்கிடணும். எல்லாரும் ஏதோ ஒரு போதைக்கு, ஒரு ஆல்கஹாலுக்கு, ஒரு புகைப்பு பழக்கத்துக்கு, போதை பழக்கத்துக்கு அடிமையாகி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். ஸோ தயவுசெய்து இது எல்லாரும் ஒன்று சேர்ந்து
இந்த ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை நம்ம நாட்டில் நம்ம சுற்றி இருக்கிற சமுதாயத்தில் கொண்டு வரணும்னா இதுக்கு எல்லாருமே சேர்ந்து ஒரு முழுதாக ஒரு முடிவை நம்ம எடுக்கும்போது தான் இது ஒரு சாத்தியமாக அமையும். இல்லைன்னா இப்படி தான் இருக்கும். இது ஆல்கஹால் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பொட்டென்ஷியல் டாக்ஸின் டு தி நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிடுறோம். ஏன்னா ஆல்கஹாலை நம்ம ஈஸியாக விடுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதுக்கு ஒரு முடிவு வேணும். அதாவது தன்னலத்தை நம்ம விட்டுட்டு பொது நலத்தில் நம்ம குடும்ப நலத்தில் நம்மளுடைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம யோசிக்க வரும்போது கண்டிப்பாக அந்த ஆல்கஹாலை விடுறது தவிர வேறு வழியில் ஆல்கஹால் மட்டும் இல்லை, எல்லா வகையான போதை பழக்கத்துக்கும் நம்ம விலக்கி காத்து கொண்டுட்டோம்னா இந்த சமுதாயம் எவ்வளோ நல்லா இருக்கும் இல்லையா? ஒரு குடும்பத்தில் இன்றைக்கி நேற்று கூட ஒரு பேஷண்ட் வந்தார், 36 வயசு தான் ஆகுது. ஆனால் அவர் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் குடிச்சிட்டே இருக்கார். அவருக்கு 2 குழந்தைங்க இருக்குது. கையை எப்படி நீட்டுறாரு, அப்படியே உதறுது. ஏன்? டாக்டர்கிட்ட வரணும்னு 2 மணி நேரம் அவர் ஆல்கஹாலை குளிக்காமல் இருக்கார். அந்த 2 மணி நேரத்துக்கு கூட அவரால் தாங்க முடியல. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ அவங்க மனைவியினுடைய நிலைமை யோசித்து பாருங்கள், அவங்களுடைய பெற்றோர்களுடைய நிலைமை யோசித்து பாருங்கள். இவர் 36 வயசில் நல்ல சம்பளத்தில் நல்ல வேலையில் இருக்கார், ஆனால் வேலைக்கு போகிறதில்ல. ஸோ ஒரு கட்டத்தில் எல்லாமே அவருக்கு குறைவாயிடும். ஸோ இதெல்லாம் ஒரு மனதாக எடுத்து நிறைய அதுக்கான ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. இந்த ஆல்கஹால் விடணும்னு நினைக்கும்போது அது கண்டிப்பாக அது முதலாவது தன்னுடைய மனசில் அந்த எண்ணம் வரணும். நான் ஆல்கஹால் விட்டுடுறேன், அதுக்கு என்னை காப்பாற்றுங்க, நான் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நம்ம அவங்களுக்குள்ளே விதைச்சி அவங்களுக்கு டீடாக்சிஃபை பண்ணி ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் கவுன்சிலிங் இதெல்லாம் பண்ணும்போது ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகும்போது அவங்களுக்கே தெரியும், இவ்வளோ நாள் ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அனுபவிக்காமல் இருந்தேனே அப்படின்ற ஒரு குற்ற உணர்வு வந்துருச்சுனாவே அவங்க அதிலேருந்து வெளியில் வந்துடுவாங்க. எனவே குடிப்பழக்கம் என்பது ரொம்ப ஆபத்தானது. தயவுசெய்து அதிலேருந்து நம்முடைய சமுதாயம் என்றைக்கு வெளியில் விழித்தெழுந்து நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலையை நோக்கி போகும்போது அதில் கிடைக்கிற இன்பமும் அதில் கிடைக்கிற சௌரியமும் லாபமும் அது கணக்கில் அடங்காது என்பதை சொல்லிக்கொண்டு உங்களை அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.